ஜபசபை மக்களுக்காகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் இந்த ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துடைய அன்பான நாமத்தில் என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் என்னுடைய வாழ்த்துதலையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மே மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, நாளை ஒரு நாள் தான், மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஜூன் 1ஆம் தேதி. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கர்த்தரை கிருபையாய் பாதுகாத்து ஜீவனை கொடுத்து அவரை ஆராதித்து இந்த ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவ செய்தி பேசி அனுப்ப நீங்கள் கேட்க கர்த்தர் கிருபை கொடுத்தாரே. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வீடுகளிலே ஆராதனை செய்து முடித்திருப்பீர்கள். என்னுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு 15 நிமிஷ தேவ செய்தியை எங்கள் வீட்டில் உட்கார்ந்து எல்லாரும் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கவனியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து தேவனை பிரார்த்தனை செய்து தேவனை விண்ணப்பம் பண்ணி பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார். வானத்தை நோக்கி அபயமிட்டார் என்றால் ஒரு அபய ஆபத்திலே, ஆபத்தான ஒரு சூழ்நிலை அபயமிட்டார்கள் என்கிற அர்த்தம் ஆபத்து வந்து விட்டது. ஓ ஐயோ, ஆபத்து காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தைக்குத்தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இது நிமித்தம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? இது நிமித்தம் எசேக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து தேவனை நோக்கி பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். ஏன் வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள்? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. வானத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற தெய்வமே, உம்மை நோக்கி அபயமிடுகிறேன் என்று சொல்லி அபயமிட்டார்கள். எதற்காக ஒரு ராஜாவும் தீர்க்கதரிசியும் அபயமிட்டதற்கு நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது நீங்கள் வீட்டிலே வாசித்துக் கொள்ளுங்கள். 18ஆம் வசனத்திலே எருசலேமின் குடிகளை பயப்படுத்தி கலங்க பண்ணி, எருசலேம் ஜனங்களை பயப்படுத்தவும் அவர்களை கலங்க பண்ணவும் எருசலேமை தன்னுடைய ஆளுகைக்கு கொண்டு வரும்படியாக திட்டமிட்டார்கள். அந்த சூழ்நிலையில் தான் இது நிமித்தம், அந்த பயமுறுத்தினது நிமித்தம், கலங்க பண்ணினது நிமித்தம் எசேக்கியா ராஜாவும் தீர்க்கதரிசியும் வானத்திலே சிங்காசனம் அமர்ந்து கொண்டிருக்கிற தேவாதி தேவனை நோக்கி அபயமிட்டார்கள். வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் என்று வேதம் சொல்கிறது. இந்த லாக்டவுன் சமயத்திலே, நாம் நெருக்கப்படுகிற நேரத்திலே, பயப்படுகிற நாளிலே, கலங்கியிருக்கிற நேரத்திலே நம்முடைய எல்லா நம்பிக்கையும் வானத்தை நோக்கி நாம் அபயமிடுவோமாக. நீ கேட்கிற தேவ பிள்ளைகளே, உன்னை கலங்க பண்ணுகிற எந்த காரியமாய் இருக்கட்டும், உன்னை பயமுறுத்துகிற எந்த காரியமாய் இருக்கட்டும், நீ ஒன்றே ஒன்று செய். பயந்தாலும் கலங்கினாலும் வானத்தை நோக்கி நீ அபயமிடு. வானத்தை நோக்கி நீ அபயமிடுவாயானால் வானத்தில் இருக்கிற கர்த்தர் நமக்காக பூமியிலே இறங்கி வந்து நீதியான கிரியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலை அபயமிட வேண்டும்?
எதற்காக நாம் அவைவிட வேண்டும்? இது நிமித்தம், பயத்தின் நிமித்தம், கலக்கத்தின் நிமித்தம் அவர்கள் அவைவிட்டார்கள். ஆனால் நீங்களும் நானும் இந்த கொரோனா வைரஸ் நாட்களிலே எது நிமித்தம் நாம் அவைவிட வேண்டும் என்கிறதை சுருக்கமாய் ஒரு 5 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 1.5 வருஷ காலமாய் லாக்டவுனில் பேசின செய்திகளை திரும்ப ஒரு விசை சபையாராய் கூடும் பொழுது நான் பேசுகிறேன். கர்த்தர் இல்லை. முதலாவதாக எது நிமித்தம் அவைவிட வேண்டும்? இன்றைக்கு தலைப்பு வானத்தை நோக்கி அவைவிட்டார்கள். அவைவிட்டார்கள். எதற்காக நாம் அவைவிட வேண்டும்? ஏன் அவைவிட வேண்டும்? முதலாவதாக அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்போஸ்தலர் 28:19. யூதர்கள் அதற்கு எதிர் பேசினபோது நான் ராயனுக்கு அபயவிட வேண்டியதாயிருந்தது. ராயனுக்கு அபயவிட வேண்டியதாயிருந்தது. ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றம் சாட்ட வேண்டும் என்று நான் அப்படி செய்யவில்லை. நான் ராயை நோக்கி அபயவிட்டேன். எதற்காக அபயவிட்டேன்? நம் மீது குற்றம் சுமராமல் இருக்க. இந்த வைரஸ் யார் நிமித்தம் வந்திருக்கிறது என்றால் உன்னுடைய நிமித்தமும் என்னுடைய நிமித்தம்தான். நம் மீது குற்றம் சுமந்திருக்கிறது. ஆனால் வானத்தை நோக்கி இன்னைக்கு நாம அபயம் விடுவோம். ஆண்டவரே, எங்கள் மீது குற்றம் சுமராமல் இருக்க இன்றைக்கு நான் அபயம் விடுகிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் ஜெபிக்க வேண்டிய முறையில் நான் ஜெபிக்கலப்பா. ஆத்ம பாரம் அழிந்து போகிற ஆத்மாக்கள் மீது பாரம் கொள்ளவில்லை. ஆண்டவரே, என் வேதனை நிமித்தம் பெருமூச்சு விடவில்லை. உம்மை தேட வேண்டிய முறையில் நான் தேடவில்லை. ஆண்டவரே, ஆகையினால் என் மீது குற்றம் சுமராமல் இருக்க நான் அபயம் விடுகிறேன். வானத்தை நோக்கி அபயவிட்டார்கள். எதற்கு? தேவ பிள்ளையே, நம் மீது குற்றம் சுமராமல் இருக்க நாம் அபயமிட வேண்டும். சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால் குற்றம் சுமராமல் இருக்க அபயமிடு. நீ குற்றம் சுமராமல் இருக்க வானத்தை நோக்கி அபயமிடுவாயானால் வசனம் என்ன சொல்கிறது? எசேக்கியா ராஜாவும் தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து, தேவனை நோக்கி பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். நம் மீது குற்றம் சுமராமல் நாம் தேவனை நோக்கி அபயமிடுவோம். அப்படி அபயமிடுவோமானால் கர்த்தர் நமக்கு செய்கிற காரியத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 11-12. நான் அநியாயம் செய்து. அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 11-12. நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பிக்க உண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால், குற்றம் சுமராமல் இருப்பதற்காக என் மீது சுமத்திய குற்றங்கள் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு, அவர்களுக்கு தயவு பண்ணக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு நீங்க தயவு பண்ண வேண்டும். தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாகாது. ராயனுக்கு அபயம் விடுகிறேன் என்றான். ராயனுக்கு அபயம் விடுகிறேன் என்றான். அப்பொழுது பெஸ்து தன் ஆலோசனைக்காரருடனே ஆலோசித்து, நீ ராயனுக்கு அபயமிட்டாயே, ராயனிடத்திற்கே நீ தேவனுக்கு அபயம் விடுவாயானால் தேவனிடத்திலே நீ புறப்பட்டு போ. உனக்கு கர்த்தர் தயவு பண்ணுவா. கர்த்தருக்கு தயவு பண்ணுவா. உன் மீது குற்றம் சுமராது. இந்த கொள்ளை நோய் யார் நிமித்தம்? உனது நிமித்தம் வந்திருந்தாலும்
நீ அவைவிட்டபடியினால் அந்த தேவன் உனக்கு தயவு பண்ணுவார். குற்றம் சுமராமல் இருக்க நீ அவை விடுவாயானால் கர்த்தர் தயவு பண்ணுவார். இரண்டாவதாக 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 5, 6, 7. மரண அலைகள் கவனியுங்கள். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 5, 6, 7. மரண அலைகள். இப்போது அநேகர் சொல்லுகிறார்கள், 2வது அலை வந்துவிட்டது, 3வது அலை வரப்போகிறது. கொரோனா என்கிற மரண அலைகள் வருவென்று இந்த வைத்தியர்கள் சொல்லுகிறார்கள், விஞ்ஞானம் சொல்கிறார்கள். ஆனா வசனம் என்ன சொல்கிறது? மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு 3வது அலை வரதை விட மாட்டார். இனி அலைகளே வருவதில்லை. 3வது அலையோ 4வது அலையோ 5வது அலையோ தேவன் வரவிட மாட்டார். வசனம் செய்கிறது, மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. மரண அலைகள் மரண கண்ணிகள் என்மேல் புரண்டது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டு மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கொரோனா என்கிற அலைகள் எங்களை சூழ்ந்து காணப்படுகிறது. எல்லாம் பயந்து போயிருக்கிறீர்கள். மரண கண்ணிகள் உங்கள் வாசற்படியில் நின்று கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தருடைய வசனம், இதை கேட்கிற மகனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, மரண அலைகள் உன்னை சூழும் பொழுது வானத்தை நோக்கி அவைவிடு. எதை நோக்கி அவைவிடு? மரண அலைகள் மத்தியிலே நீ அவைவிடு. முதலாவது சொன்னேன், குற்றம் சுமராமல் இருக்க அவை விடுவாயானால் கர்த்தர் தயவு பண்ணுவார். மரண அலைகள் உன்னை சூழாமல் இருக்க நீ வானத்தை நோக்கி அவை விடு. சங்கீதக்காரன் சொல்கிறார், மரண அலைகளை சூழ்ந்த பொழுது நான் கர்த்தரை நோக்கி அவை விட்டேன். அவை விட்ட கர்த்தரை நோக்கி அவை விட்ட தாவீதுக்கு தேவன் என்ன செய்தார் பாருங்கள். 9ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். மரண வாசல்களிலிருந்து. சங்கீதம் 9:13. மரண வாசல்களிலிருந்து, மரண அலைகளிலிருந்து, மரண வாசல் கிட்ட போயிட்டார்கள். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு. மரண அலைகள் உன்னை சூழும் போது கர்த்தரை நோக்கி அபயமிடுவாயானால் கர்த்தர் கேட்டு உன்னை களி கூற பண்ணுவார். பயமுறுத்த மாட்டார், திகிலடைய வைக்க மாட்டார், உன்னை வேதனைக்குள் தள்ள மாட்டார். மரண வாசல் கிட்ட போயிட்ட, நீ இவ்வளவுதான் வாழ்க்கை முடிச்சு நினைச்ச, கர்த்தரோ மரண வாசலை தூக்கி விட்டு உன்னை களி கூற பண்ணுவார். தொடர்ந்து சொல்லுகிறேன், இனியும் இந்த மரண அலைகள் நம்மை மேற்கொள்ளாதிருக்க வேண்டுமெனால் நீயும் நானும் வானத்தை நோக்கி பிரார்த்தித்து அவை விட வேண்டும். நீ அவை விடுவாயானால் மரண அலைகள் மத்தியிலே உனக்கு களி கூற செய். மூன்றாவதாக அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 32 வாசித்த பிற்பாடு 31, 32. அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிடாதிருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாகும் என்றான்.
31 வசனம். தனியே போய் இந்த மனுஷன் மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது ஒன்றையோ செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். 32 அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி இந்த மனுஷன் அவையை விடாதிருந்தால் விடுதலையாக்கி இருக்கலாமே. மகனே, இன்னைக்கு நீங்களும் நானும் விடுதலை இல்லாமல் வீட்டுக்குள்ளே மறைந்திருந்து ஊழியம் செய்கிறோம், மறைந்திருந்து ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்கிறேன், சீக்கிரத்திலே கர்த்தர் விடுதலையாக்கப்படுகிறார். விடுதலைக்காக தேவனுக்கு அவையை விடு. விடுதலைக்காக நீ தேவனுக்கு அவையை விடுவாயானால் வாசிக்கிறோம். விடுதலைக்காக அவை விட்டார்கள். கர்த்தர் அவரை எப்படி விடுதலையாக்கினார் பாருங்கள். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 25 26. இவன் மரணத்துக்கு பாத்திரமான ஒன்றையும் 25ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 25 26 கவனியுங்கள். இவன் மரணத்துக்கு பாத்திரமான ஒன்றை செய்யவில்லை என்று நான் அறிந்து கொண்டதினாலும் இவன் தானே ராயனுக்கு அவை விட்டபடியினாலும் அவனுக்கு என்னை அனுப்பும்படி தீர்மானம் பண்ணினேன். இவனை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுவதற்கு நிச்சயப்பட்ட காரியம் ஒன்றும் நிச்சயப்பட்ட காரியம் ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்துக்காட்டாமல் அனுப்புகிறது புத்தீனமான காரியங்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆண்டவரே, நிச்சயப்பட்ட காரியம் இவனுக்கு நடந்திருக்கிறது. இது எப்படி எங்கள் புத்திக்கே எட்டாத அளவுக்கு புத்தீனமாய் எப்படி கர்த்தர் செய்தார், எப்படி நடந்தார், எப்படி பேர்பட்ட விடுதலை இவனுக்கு கொடுத்தார். ஒரு புத்திக்கு எட்டாதது இருக்கிறதுப்பா எங்களுக்கு. காரணம், புத்தி கெட்டாத நிச்சயமான காரியத்தை கர்த்தருக்காக செய்யப்படுகிறார். மகளே, என் மகனே, உன் காரியத்தை குறித்து பயந்து போய் கொண்டிருக்கிறார். ஆனால் அவசரம் செய்கிறது, விடுதலைக்காக நீ கர்த்தரை நோக்கி அவை விடும்போது நிச்சயமான காரியம் உனக்கு நடக்கவே. நிச்சயமான காரியத்தை கர்த்தர் நடத்த. மற்றவர்களுக்கு தங்கள் புத்திக்கு தங்கள் புத்திக்கு எட்டாத காரியமாய் கர்த்தர் செய்து முடிக்கப்படுகிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான, உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பார். விடுதலைக்காக நீ அவை விடுவாயனா நிச்சயமான காரியத்தை கர்த்தர் செய்வார். 4வது 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். நெருக்கத்திலே அபயமிட்டேன். கவனித்தீர்களா? வசனம் ஒன்று போல காணப்பட்டாலும் நெருக்கத்திலே அபயமிட்டேன். குற்றம் சுமராமல் இருக்க அபயமிட்டேன். விடுதலைக்காக அபயமிட்டேன். மரண அலைகளுக்காக அபயமிட்டேன். இங்கே நெருக்கம், பண நெருக்கம். போன லாக்டவுன் ஆகிலும் பணமெல்லாம் நல்லா தாராளமாய் புயங்கினது. அநேகர் உதவிக்கரை நீட்டினார்கள். வீட்டுக்கு விட அரிசி, பருப்பு, எண்ணெய் என்று எல்லாம் கொடுத்தார்கள். ஸ்கூல்ல எல்லாம் கூப்பிட்டு கொடுத்தார்கள் ஸ்டோர் சாமான். ஆனா இந்த மரண அலைகள் மத்தியே உனக்கு நெருக்கம் என்றால் அப்படிப்பட்ட நெருக்கம். வேலை இல்லை, வருமானம் இல்லை, சம்பளம் இல்லை, உன் கரத்திலே ஒன்றுமில்லாத நெருக்கம். பண நெருக்கம், இட நெருக்கம், மனதிலே எவ்வளோ நெருக்கம்.
நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் அபயமிட்டேன். எதற்காக? வாசித்து பார். சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 4ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். என் நீதியின் தேவனே செவி கொடு. நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினி. எனக்கு இறங்கு. ஆண்டவரே இரக்கம் செய்யுங்கப்பா. எங்களுக்கு நீங்க இரக்கம் செய்யுங்கப்பா. நம்மை நெருக்கத்தை மாற்ற யாரால முடியாது. நம்ம தேவனாலே அவர் இறங்கினால ஒழிய வேற யாரால இறங்க செய்ய முடியாது. இறங்குற தேவனாலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நடிகரனாலும் அல்ல, நீர் பாய்ச்சனாலும் அல்ல, இறங்குற தேவனாலே விளைய செய்வார்கள். இரக்கத்தை காண்பி. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி அவை விடுவாயானால் கர்த்தர் உனக்கு இரக்கம் தான். கடைசியாக உபாகமம் 15ஆம் அதிகாரம் 9-10. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 9-10. விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறதென்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமலும் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காத வன்கண் எரிச்சல், வன்கண் பொறாமை, கொச்சரிப்பு, வன்கண் வைக்காமல் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாய் இருக்கும். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக அதிநிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்க அவரை நோக்கி. ஏன் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடல? அநியாயமாய் வட்டிக்கு போகிறது, டாக்டருக்கு போகிறது, வீண் விரயமாகிறது. உன் கையின் கிரியை ஆசீர்வதிக்க அவரை நோக்கி. ஆண்டவரே, ஏழை சகோதரன் மீது நான் விசன வைக்காமல் இருக்கிறேனோ, கவலைப்படாமல் இருக்கிறேனோ, அதனாலே கையின் பிரயாசம் கட்டப்பட்டிருக்கிறதா? தேவ பிள்ளையே, உன் கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவரை நோக்கி அபயமிடு. நீ அபயம் விடுவாயானால் வசனம் சொல்கிறது. உபாகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் உபாகம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தில் இருக்கிற கர்த்தர் உனக்காக வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார். நீயோ கடன் வாங்காதிருக்கிறேன். கடனை கர்த்தர் அடைக்க வைப்பார். கடனே இல்லாமல் இருக்க கர்த்தர் உனக்கு பொக்கிஷத்தை திறப்பார். எதை திறப்பார்? வானத்தின் பலனை திறந்து பொக்கிஷமாகிய வானத்தை திறப்பார். கடனே இல்லாத அளவுக்கு, கடனே வாங்காத அளவுக்கு உனக்கு வானம் திறக்கும். கையின் கிரியை ஆசீர்வதிக்க நீ அபயமிடுவாயானால் வானம் திறக்கும். உனக்கு என்ன திறக்கும்? வானமே திறக்கும். இடமெல்லாம் வானத்தை திறக்கும். நான் முடிக்கிறேன். இது நிமித்தம் அவையமிட்டார்கள். எது நிமித்தம்?
குற்றம் சுமராமல் இருக்க விடுதலைக்காக நெருக்க நீங்க கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்க அவையை விட்டார். குற்றம் சுமராமல் இருந்து தயவு செய்தார். மரண அறைகள் நெருங்காமல் களிப்புற செய்தார். விடுதலையாக்கி நிச்சயமான காரியத்தை நிறைவேற்றுவார். நெருக்கங்களை மாற்றி இரக்கம் செய்வார். கையின் கிரியையை ஆசீர்வதித்து வானத்தை திறப்பார். இந்த ஆன்லைன் மூலமாக பிறநாள் பிள்ளைகளுக்காகவும் திருமண தம்பதிகளுக்காகவும் இதை கேட்கிற உங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை நான் உங்களுக்கு ஜெபித்து உடனே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த முறை சபையாய் கூட முடியாததற்காக நான் மனவேதனைப்படுகிறேன். சீக்கிரத்திலே சபையாய் ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. 1ஆம் தேதி எப்சிபா போவாஸ் சகாயமுடைய மகள் எப்சிபாவுடைய பிறந்தநாள். 1ஆம் தேதி குட்டிமாவுடைய மகள் சங்கீதாவுடைய பிறந்தநாள் 1ஆம் தேதி. 3ஆம் தேதி ஜான்சி ரவி தாமஸ் ஜான்சியுடைய பிறந்தநாள். இந்த பிறந்தநாள் பிள்ளைகளுக்காக திருமண தம்பதிகளுக்காக இதை காண்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் தெய்வமே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்திலே ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, பிறந்தநாள் பிள்ளைகளுக்காக, திருமண தம்பதிகளுக்காக, எருசலேம் சபை மக்களுக்காக, இந்த காணொளியை காண்கிற அநேக தேவ பிள்ளைகளுக்காக வருகிறோம். அவர்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டு, அவைய குரலை கேட்டு, வானத்தில் இருக்கிற கர்த்தர் வானத்தை திறந்து இடங்கொள்ளாமல் போது மற்றும் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் சொல்ற கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.